ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் தமிழ் நாடக வரலாறு அந்த பாடம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்ததான் திரைக்கலை நுட்பங்கள் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பாடத்தில் வந்து நம்ம எக்ஸாம் படிக்கிற மாதிரி ரொம்ப பாயிண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு திரைப்படம் வந்து எப்படி தயாரிக்கப்படுது, அது தயாரிக்கப்படுறதுக்கு என்னென்ன கருவிகள்லாம் தேவை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கதை தேவை, வந்து ஒரு வரி கதை, அதுக்கப்புறம் வந்து காட்சி துணிப்பு, சட்டகம், அப்புறம் வந்து காட்சி, அண்மை காட்சி, இடைநிலை காட்சி, சேய்மை காட்சி, முழு காட்சி, அப்புறம் நகர்வு, படப்பிடிப்பு கருவி கோணம், அப்புறம் வந்து நகர்வுக்கு உதவும் கருவிகள், அந்த இதை வந்து ஒருங்கமைக்கிறது, எடுப்பு, ஒளி, அப்புறம் வந்து ஒளிப்பதிவு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது என்னென்ன தேவை, மௌனம், உணர்வு, திரைமொழி. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் வந்து சார்லி சாப்ளின் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு மொழியாக இல்லாமல் ஊமை படங்களாகவே எடுக்கிறீங்க, இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்களோட வறுமை குறைந்த, அதாவது வறுமையாக இருக்கிறவங்க வந்து செலவு பண்ணி பேசும் படம் எடுக்கும்போது நீங்கள் ஏன் மௌனமாக எடுக்கிறீங்க, ஊமையாக எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் ஊமை படம்லாம் எடுக்கலை, நான் எடுக்கிற படத்தோட கருத்து உங்களுக்கு புரியும் போதே அது வந்து பேசும் படமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு மொழியில் படம் எடுத்தேன்னா அது வந்து ஒரு சில அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தான் போகும். ஆனால் நான் வந்து மௌன படம் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும், எல்லா மொழி பேசுகிறவங்களும் பார்க்கலாம், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறேன். அதான் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆவணப்படம். ஆவணப்படம்னா என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் சொல்லுவோம். உலகில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நடந்தவாறு அப்படியே எழுதி பதித்து வைக்கிறது தான் வந்து ஆவணம் சொல்லுவாங்க. அப்போது திரைப்பட வகையில் ஆவணப்படம் அப்படின்றது ஒன்று. ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது அதோட படப்பிடிப்பு கருவி, படம் பிடித்த உண்மை சம்பவங்களை அப்படியே ஆவணப்படம் சொல்லும். இதுனா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இதுக்கு வந்து பல பேர் இருக்குது. என்ன அப்படின்னா, விவரண படம், தகவல் படம், செய்தி படம், சாசன படம், இந்த மாதிரி பல பேரில் அழைக்கிறாங்க. ஆனால் தமிழ் ஆவணப்படம் முன்னோடி யாருன்னு கேட்டிங்கன்னா ஏகே செட்டியார். கேட்கலாம், தமிழ் ஆவணப்பட முன்னோடி யார் அப்படின்னா ஏகே செட்டியார். இவர் வந்து வாழ்க்கை சித்திரப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவணப்படத்தை குறிப்பிடுறாரு. பேர் வாழ்க்கை சித்திரப்படம்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இவர் வந்து 1940 மகாத்மா காந்தி என்னும் ஆவணப்படத்தை தயாரித்து புதுமையை ஏற்படுத்தியார். அதாவது மகாத்மா காந்தி அப்படின்றவரோட ஒரு ஆவணப்படத்தை உருவாக்குனது யாருன்னா ஏகே செட்டியார் அவங்க. அப்போது நடைமுறையில் உள்ள உண்மைகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு சில நேரங்களில் உண்மை நிகழ்வுகள் சிக்கிறது இல்லை. அதாவது அந்த உண்மையான நிகழ்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த சம்பவத்தை யாரையாவது வைத்து நடிக்க வச்சு அது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆவணப்படமாக சித்தரிக்கிறாங்க. இதுக்கு வந்து டாக்கு ட்ராமா அல்லது ஃபிஷன் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கிறதா ஆங்கிலத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து 1911 டெல்லியில் 5ஆம் சார்ஜோட முடிசூட்டு விழாவில் எடுத்த படமே இந்தியாவின் உருவாக்கிய முதல் ஆவணப்படம். 5ஆம் சார்ஜ் அவருடைய முடிசூட்டு விழா 1911 நடந்திருக்கு, எங்கே, டெல்லியில். அப்போது ஒரு ஆவணப்படம் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வந்து முதல் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஆவணப்படம். இதனை யார் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு தமிழர் தான் எடுத்திருக்காரு. யாருன்னா மருதப்பன் அப்படின்றவர் எடுத்திருக்காரு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் வழங்கும் பாம்டி ஆர் என்ற விருது குறிப்பிடத்தக்கது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் என்ன விருது கொடுக்குறாங்க? பாம்டி ஆர். அந்த விருதினை பெற்ற முதல் ஆவணப்படம் 1956 வெளியான த சைலண்ட் வேர்ல்டு அப்படின்றது தான். த சைலண்ட் வேர்ல்டு. குறும்படம்னா என்ன அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம், அதாவது ஒரு குறைந்த நேரத்துக்குள்ளே ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிற ஒரு கதை. அதாவது குறும்படம் வந்து அப்படின்றது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிகிறதா இருக்கும். முழு நீள கதைப்படத்தை ஒரு புதினா அப்படின்னு சொன்னால் ஒரு குறும்படத்தை ஒரு சிறுகதைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நீதி, அது ஒரு கருத்தை சட்டன மக்களுக்கு உணர்த்துற மாதிரி சொல்கிற பேர் தான் குறும்படங்கள். இது வந்து என்னென்னா, இதுக்கு வந்து நடிகர்களை நடிக்க வைத்து தான் குறும்படம் உருவாக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது கருத்து படமாகவோ அசைவூட்டு படமாக கூட இருக்கலாம். விம்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு, விஐஎம் விம்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு லண்டனில் குறும்பட விழாக்களை 2004 நடத்தி வர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து உடல் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கதையை பற்றி கொடுத்துருக்காங்க. வருது அதுக்கான படத்தொகுப்பு, அதுக்கான வசனம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாடத்தில் அதிகமாக பாயிண்ட் ஒன்றும் இல்லை, அந்த பாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வாசிச்சுக்கோங்க. நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு வாசிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த பாடத்தை நீங்கள் ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. ஸோ எனக்கும் தெரியாமல் ஒரு சில பாயிண்ட்ஸ் கூட உள்ளே இருக்கலாம், ஆனால் நான் அந்த பாடத்தை ஃபுல்லாக வாசிட்டு அந்தளவுக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வாசிச்சுக்கோங்க. அடுத்ததான் இலக்கியமும் திரைப்படமும்.
ஓகே. அதாவது நூல்கள்ல இருந்து படமாக்கப்பட்டது தான் இந்த பாடம் ஃபுல்லா குடுத்துருப்பாங்க. என்னன்னா, வடுவூர் துரைசாமி அவங்களுடைய மேனகா அப்படின்றது, காசி விஸ்வநாதன் அவங்க கூடய டம்பாச்சாரி, ஜே.ஆர். ரங்கராஜுவின் ராஜாம்பாள், பம்மல் சம்பந்தனார் அவருடைய இழந்த காதல் போன்றவை திரைப்படமாக்கப்பட்டவை. நீங்க இத 4 இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். நீங்க வந்து அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வடுவூர் துரைசாமி, மேனகா, காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி, கே.ஆர். ரங்கராஜு ராஜாம்பாள், பம்மல் சம்பந்தனார் இழந்த காதல். அடுத்து கே. பாலச்சந்தர் அவங்களுடைய நாடகமான சர்வர் சுந்தரம், நீர்க்குமிழி, எதிர்நீச்சல் போன்றவும் படமாக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக கோமல் சுவாமிநாதனுடைய தண்ணீர் தண்ணீர், செக்கு மாடுகள் 2மே நாடகங்களாகவும் படமாயின. அதாவது கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் நமக்கு தெரியும். அப்போ செக்கு மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இவர் எழுதியிருக்காரு. அதுவும் நாடகமா அந்த நாடகம் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. அடுத்து மௌனப்பட காலத்திலேயே மௌனமா படம் எடுத்த காலத்திலேயே வைமு கோதைநாயகி அம்மாள் அவங்களுடைய அனாதை பெண் அப்படின்ற ஒரு புதினம் அதே பேர்ல படமாக்கப்பட்டிருக்கு. அனாதை பெண் அந்த புதினம் யாருடையது? வைமு கோதைநாயகி அம்மாள். அந்த பேர்லயே அது படமாக்கப்பட்டிருக்கு. இதே புதினம் பேசும் படமாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இவருடைய தயாநிதி அப்படின்ற ஒரு புதினம் யாருடையது? கோதைநாயகி அம்மாள் அவங்களுடைய தயாநிதி அப்படின்ற ஒரு புதினம் சித்தி அப்படின்ற ஒரு பேர்ல திரைப்படமானதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் உன்னை போல் ஒருவன், ஜெயகாந்தன் அவங்களுடைய உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இதில் சில நேரங்களில் சில மனிதர்கள், எனக்கு பிடித்த நூல்களில் ஒன்று, இது சாகித்ய அகாடமி விருது பெற்று உள்ள படைப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். ஓகே. தமிழ் திரைப்படத்தில் இலக்கியத்துக்கும் தமிழ் திரைப்படத்திற்குமான உறவு குறித்து பேசும்போது முக்கிய ஆளுமையாக அறியப்படுபவர் யாருன்னா ஜெயகாந்தன். தமிழ் திரைப்படத்துல இலக்கியத்துக்கும் தமிழ் திரைப்படத்திற்குமான உறவு குறித்து பேசும்போது முக்கிய ஆளுமை யாரு? ஜெயகாந்தன். உன்னை போல் ஒருவன் அந்த படத்திற்கான முழுக்க முழுக்க திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு இது எல்லாமே வந்து ஜெயகாந்தன் அவங்களே பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இதுல அதிகமான இயக்குனர்கள் அவங்க இயக்கிய படங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க வாசிச்சுக்கோங்க. திரைப்பட ரசனைனா என்ன, கலையின் வெளிப்பாடுனா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சிறந்த இலக்கியம் என்பது மனிதர்களை மேம்படுத்தும், சிறந்த திரைப்படம் மனிதர்களை பண்படுத்தும், அப்போ நம்ம அடுத்த நிலைக்கு நகர்த்தும். ஒரு சிறந்த திரைப்படமானது மனிதர்களை முற்றிலும் மாற்றும் திறனுடையது, அந்த மாற்றத்தை உருவாக்குறதா சினிமாவோட ரசனை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கலையின் வெளிப்பாடு என்னன்னா, சினிமா என்பது வணிகம் என்ற அம்சத்தை தாண்டி கலை என்பதன் முழுமையான வெளிப்பாடு. கலை என்பதன் முழுமையான வெளிப்பாடு என்ன அப்படின்னா சினிமா. அப்போ எல்லா கலைகளையும் அது தன்னகத்தே உள்ளடக்கியிருக்கு. எந்த கலையை காட்டிலும் சினிமா தான் தனித்துவமானது. திரைப்படம் பார்ப்பது ஒரு அனுபவம், அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். காண்போரின் மனநிலை, சூழல், வெளிப்படுத்தும் தன்மை ஆகியவற்றை பொறுத்து அவங்க ஒவ்வொரு ரசனையும் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்ததா தமிழ்ச்செல்வன் அப்படின்றவர் எழுதிய வெயிலோடு போய் அப்படின்ற ஒரு சிறுகதை தான் சசி அவங்க இயற்றிய பூ அப்படின்ற ஒரு திரைப்படமா ஆயிருக்கு. அப்போ பூ அப்படின்ற திரைப்படம் வந்து எந்த நூலை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கு அப்படின்னா வெயிலோடு போய். ஆசிரியர் யாரு? தமிழ்ச்செல்வன். அதுக்கு அடுத்ததா கி. ராஜநாராயணன் அவங்களுடைய கிடை வந்து ஒருத்தி அப்படின்ற ஒரு படமா இருக்கு. ஜெயமோகன் அப்படின்றவங்களுடைய 7ஆம் உலகம் அப்படின்றது வந்து நான்கடவுள், பாஸ்கர் அவங்களுடைய சக்தி, அழகர்சாமி குதிரை, டேனியல் அவங்களுடைய எரியும் பனிக்காடு தான் பரதேசியா மாறி இருக்கு. லாக்கப் வந்து விசாரணை, தடயம் வந்து தடயம்னர் பேரா இருக்கு. அப்போ இந்த மாதிரி எந்தெந்த நூல் வந்து எந்தெந்த படமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வங்க மொழியோட 2 சிங்கங்கள் யாரு அப்படின்னா ஒன்று சத்யஜித் ரே, இன்னொன்று ரபீந்திரநாத் தாகூர். இந்த ரெண்டு பேரும் தான் வங்க மொழியின் 2 சிங்கங்கள். ஏன் அப்படின்னா இந்திய திரைப்பட இயக்குநர்களுள் குறிப்பிடத்தக்கவர் சத்யஜித் ரே. இந்திய திரைப்பட இயக்குநர்கள் குறிப்பிடத்தக்கவர் சத்யஜித் ரே. அப்போ இந்திய மொழி கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் ரவீந்திரநாத் தாகூர். இருவரும் வங்க மொழிக்கு பெருமை சேர்த்தவர்கள் அவர். அப்போ தாகூரிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த சத்யஜித் ரே அவரது பண்பட்ட சிந்தனைகளை தளங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். அப்போ தாகூரின் எழுத்து படைப்புகளை நேரில் கண்டு கேட்டறியும் உயிர் செறிந்த கலை அனுபவங்களாக உலகமெல்லாம் ரசித்து மகிழும் வகையில் உருவாக்கிய பெருமை சத்யஜித் ரே அவங்கள தான் சேரும். அப்ப தாகூர் அவங்களுடைய சாருலதா வீடும் உலகமும், அதாவது கரை பைரே என்னும் 2 நாவல்கள். அப்ப சாருலதா வீடும் உலகம் யாருடைய நாவல்கள்? தாகூர் அவருடைய நாவல்கள். சத்யஜித் ரே அவங்களால உருவாக்கப்பட்ட அரிய திரைப்பட கலை வடிவங்கள் இது 2ஐயும் வந்து இவர் வந்து திரைப்படமா ஆக்கியிருக்காரு. 1961ஆம் ஆண்டு தாகூரின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில ரவீந்திரநாத் தாகூர் தொடர்பான ஆவணப்படம் ஒன்றை உருவாக்கியிருக்காரு. அப்போ தாகூரோட 100ஆண்டு விழானால ரவீந்திரநாத் தாகூர் தொடர்பான ஆவணப்படத்தை வெளியிட்டது யாரு? சத்யஜித் ரே அவங்க. அப்போ கலை இலக்கிய சிந்தனாவாதி ஒருவர் பற்றிய படம் என்றால் அது இப்படித்தானே இருக்க வேண்டும் என்று கூறத்தக்க அளவுல அருமையான படைப்பாக அந்த
ஆவணப்படம் இன்றளவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து திரைப்படமாக ஆக்கப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் சிலது கொடுத்துருக்காங்க. வைமு கோதை நாயகி அம்மாள் அவங்களுடைய ராஜ்மோகன், அப்போ வந்து தியாகக்குடி, கல்கி அவங்களுடைய பொய்மான் கரடு, அகிலன் அவங்களுடைய கயல்விழி, அண்ணாதுரை அவங்களோடது, மு கருணாநிதி அவங்களுடையது, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அவங்களுடைய மலைக்கல்லன், இந்திரா பார்த்த சாரதி, இந்த மாதிரி சுஜாதா, டி செல்வராஜ், பூமணி, லக்ஷ்மி, அனுராதா ரமணன், சிவசங்கரி இவங்களுடைய பல நூல்கள் திரைப்படமா மாறி இருக்கு. அடுத்த பாடம் நாட்ட அரங்க கலைகள். இதுல வந்து பாயிண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அந்த கலைகளை பத்தி சும்மா சாதாரணமாக மேலோட்டமாக தான் கொடுத்துருப்பாங்க. தமிழகம் முழுவதும் பரவலாக நிகழ்த்தப்படும் இந்த கலைகளை அதன் தன்மைக்கேற்ப 3 வகையை சொல்லலாம். சடங்குசார் கலைகள், பாடல்சார் கலைகள், கருவிசார் கலைகள். ஓகே, அப்போ சடங்குசார் கலைகள்னா என்ன? மக்களின் வாழ்க்கைக்குள் பல்வேறு சடங்குகள் இருந்திருக்கு. அந்த சடங்குகள் குடும்ப வெளியிலும் சமூக வெளியில இடம்பெறும். அப்ப சமூக வெளியில் நடப்பன கலைகளாக மாறுது. சமூக வெளியில, அதாவது வெளியில நடைபெறதெல்லாம் ஒரு கலைகளா மாறும். இந்த மாதிரி நாட்டார் வழிபாடுகளில் குறிப்பிட்ட தெய்வத்தை பற்றிய வரலாற்று கதைகளில் ஒரு பகுதியோ சில பகுதியோ சடங்குகளாக நிகழ்த்தி காட்டப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சடங்குகளுக்காக நடத்தப்படுற கலைகள் வந்து சடங்குசார் கலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னர் சங்கர் கதைப்பாடல். பொன்னர் சங்கர் கதைப்பாடல் என்பது இடைக்காலத்தில் வாழ்ந்த பொன்னர் சங்கர் என்ற சகோதரர்களின் வரலாற்றை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் இந்த வகையான கதைப்பாடல் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ தொல்காப்பியம் கருப்பொருட்களின் பட்டியலில் 5 நீக்கம் உரிய இசைக்கருவிகளை பற்றி சொல்லுது. ஆமாம், தொல்காப்பியம் வந்து 14 வகையான கருப்பொருட்களை பற்றி சொல்லும். அதில் வந்து 5 இனங்களுக்கான யாழ் என்ன, 5 இனங்களுக்கான பறை என்ன அப்படின்ற மாதிரி இசைக்கருவிகளெல்லாம் சொல்லும். அப்போது பறை, யாழ் போன்ற இசைக்கருவிகளை அகத்திணை சார்ந்த மக்களின் வழிபாட்டின் போது இசைத்தும் ஆடியும் வந்துள்ளனர். அப்போ நாடகத்துக்குரிய இசைக்கருவிகளான யாழ், முழவு, ஆகுளி, பாண்டில், கோடு, நெடுவங்கியம், குறுந்தூம்பு, தட்டைப்பறை, சல்லி, பதலை இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைப்படுகடம் தெரிவிக்குது. எந்த நூல் தெரிவிக்குது? மலைப்படுகடம் தெரிவிக்குது. நாடகத்துல இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைப்படுகடம் சொல்லுது. அடுத்து பாடல்சார் கலைகள். நிகழ்த்து கலைகள்ல பாடலுக்கு முக்கியத்துவம் அளித்து அரங்கேற்றப்படும் கலைகளை பாடல்சார் கலைகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடுக்கைப்பாட்டு. உடுக்கு என்னும் இசைக்கருவியை அடித்து பாடும் கலைப்பாட்டு உடுக்கைப்பாட்டு. ஓகே, கருவிசார் கலைகள் அப்படின்னா பல்வேறு கலைகளை பயன்படுத்தி நிகழ்த்தப்படும் கலைகள் தான் கருவிசார் கலைகள். இது நாட்டுப்புறம் நிகழ்த்து கலைகளை இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே ஆடுவதும் பாடுவதும் தான் இயல்பு. கரகாட்டம் அப்படின்னா சங்க இலக்கியங்களை கரகாட்டம் குடக்குத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அப்போ பலவிதங்கள் அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையில் வைத்து ஆடுவர். தெய்வ வழிபாட்டிற்கு ஆடும் கரகம் சக்தி கரகம். தொழில்முறை கரகத்தை ஆட்டக்கரகம் சொல்லுவாங்க. அதாவது அந்த கரகத்தையே 2 வகையா சொல்லுவாங்க. என்னன்னா, தெய்வ வழிபாட்டிற்காக ஆடும் கரகத்தை சக்தி கரகம்னு சொல்லுவாங்களாம். தொழில்முறைக்காக ஆடுற கரகத்தை ஆட்டக்கரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஓகே, உலக நாடக நாள் சொல்லிட்டு எதை சொல்றோம் அப்படின்னா மார்ச் 27ஆம் தேதி. உலக நாடக நாள் மார்ச் 27ஆம் தேதி. சர்வதேச அரங்காற்று நிறுவனம் இன்டர்நேஷனல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது வந்து பின்லாந்தில் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஆர்வி கிவிமா அரங்காற்று நிகழ்வுக்காக ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என முன்மொழிந்தார். அப்போ 1961 கூடிய அரங்காற்று கலைஞர்களின் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 27ஆம் தேதியை உலக நாடக நாளாக கொண்டாட முடிவு செய்தனர். யார் அப்படின்னா 1961 வருஷம் ஆர்வி கிவிமா அப்படின்ற ஒருத்தவங்க மார்ச் 27ஆம் தேதி உலக நாடக நாளாக கொண்டாட முடிவு செஞ்சிருக்காங்க. அப்போ உலகெங்கிலும் உள்ள நாடக கலைஞர்கள் அந்த நாளை கொண்டாட தவறுவதில்லை. அடுத்து தெருக்கூத்து நடைபெறும் இடம் களரி. தெருக்கூத்து நடைபெற்ற இடம், அந்த இடத்துக்கு பேர் களரி. அது மட்டும் இல்லாமல் ஊரின் புறத்தை அல்லது கோவில் திடல்களில் அல்லது அறுவடையான வயல்களில் நடுவே தான் இந்த களரி அமைக்கப்படும். அந்த திடலில் 2 களிகளை நட்டு அவற்றில் விளக்குகளை கட்டுவர். அதுக்கப்புறம் களிகளுக்கு இடையில் உள்ள இடமே கூத்து நடைபெறும் களரி ஆகும். களரியில் தான் கூத்து நடைபெறும். அது வந்து ஒரு சில ஊருக்கு புறத்தே கோவில் திடல், அறுவடையான வயல்கள் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல களரி அமைக்கப்பட்டு அங்கே தெருக்கூத்து நடத்துவாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் தெருக்கூத்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, தெருக்கூத்து தமிழகத்தின் வடபகுதிகளான திண்டிவனம், காஞ்சிபுரம், செய்யாறு, வேலூர், கடலூர், தருமபுரி, சேலம் அந்த மாதிரி பகுதிகளில் தெருக்கூத்து நடத்தப்படுது. அங்கே வந்து தொண்டை மண்டல தெருக்கூத்தில் பெரும்பாலும் மகாபாரத கதை தான் நிகழ்த்தப்படுதான். திரௌபதி அம்மன் வழிபாடும் பரவலாக காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, குறும்படம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு சொல்றது. மாணவர்கள்
குறும்படம் ஏற்றி அது அனுப்புவதற்கான இணையதள முகவரிகள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இயல் 3 முடிஞ்சிருச்சு. இந்த இயலுக்கான புக் பேக்கை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.